மதுரை வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்ற பாஜக அதிமுக நிர்வாகிகள். மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க திட்டம். இளைஞர்களை திமுகவில் சேர்க்க முக்கியத்துவம் அளிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை. கொரோனா பாதிப்பு வீரியம் இல்லாதது என்பதால் ஊரடங்கிற்கு அவசியம் இருக்காது. மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். தங்க நகை கடன்களுக்கான நிபந்தனைகளை தளர்த்தியது ரிசர்வ் வங்கி. நகை வாங்கியதற்கான ரசீதை வழங்க தேவையில்லை என அறிவிப்பு. கூட்டணிக்கு பாஜக இதுவரை அழைக்கவில்லை என சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. இன்று அமித்ஷாவை சந்திக்கும் திட்டம் இல்லை என்றும் விளக்கம். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நெல்லை திருச்செந்தூர் இடையே நாளை 2 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கம். பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு கோயில் சார்பில் தனி வரிசை ஏற்பாடு. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க சுமார் 7 கிலோமீட்டர் வரை வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் வரை ஆவதாக கவலை. பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை 25 லட்சமாக அதிகரிப்பு. விபத்துக்கு பொறுப்பேற்று கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலர் மற்றும் பொருளாளர் ராஜினாமா. தொழிலதிபர் எலான் மஸ்குடனான உறவை முறித்துக் கொண்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினரை ஆதரித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை. பாஜகவின் முக்கிய தலைவரான அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வருவது மட்டுமன்றி அவர் மதுரைக்கு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அமித்ஷாவின் மதுரை வருகையின் பின்னணி என்ன, வியூகங்கள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பாஜக 4 எம்எல்ஏக்களை பெற்றது. அதன் பின்னர் கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தாலும் ஒரு எம்பியை கூட பெற முடியவில்லை. அதிமுகவுடனான கூட்டணி முறிந்ததே அதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. எதிரணியில் இருந்த அதிமுக பாஜக தனித்தனியாக களம் கண்டது திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்ததாகவும் கருதப்படுகிறது. ஒருவேளை அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஒரே கூட்டணியில் இருந்திருந்தால் சுமார் 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என வாக்குகளின் அடிப்படையிலான கணக்கீடுகளும் முன்வைக்கப்பட்டன. இந்த கணக்கீடுகளின் அடிப்படையிலும் அனைவரும் இணைந்து போட்டியிட்டால் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையிலும் தான் அமித்ஷாவே நேரடியாக களமிறங்கி அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்த நயினார் நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டார். கடந்த மக்களவைத் தேர்தலில் மதுரை, தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2ஆம் இடம் பெற்றதன் மூலம் தென் மாவட்டங்களை நோக்கி பாஜகவின் பார்வை திரும்பி இருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே நயினார் நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டிருப்பதாகவும் கருதப்படுகிறது. மேலும் அவர் சார்ந்த சமூகத்தின் வாக்குகளை ஈர்க்கும் முயற்சியாகவும் பார்க்கப்பட்டது. பாஜக தென் மாவட்டங்களில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் வரும் 22ஆம் தேதி மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருப்பதும் கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது. அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கும் நிலையில் தென் மாவட்டத்தில் செல்வாக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற அடுத்த கட்ட முயற்சியாகவே அமித்ஷாவின் மதுரை வருகை அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவின் கடந்த அரசியல் ரீதியான தமிழ்நாடு பயணத்தில் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போன்ற தென் மாவட்டத்தின் முக்கிய அரசியல் தலைவர்கள் அமித்ஷாவை சந்திப்பார்களா என்பதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் தென் மாவட்ட மக்களின் மத்தியில் தங்களின் செல்வாக்கை உயர்த்த நினைக்கிறது தமிழக பாஜக. தென் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அண்மையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடந்த நிலையில் பாஜகவும் மதுரையை முன்னிலைப்படுத்துவது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நியூஸ் 18 எடுத்த சர்வேயில் பெரும்பாலானோர் மத்திய அரசுக்கு சாதகமாக பதிலளித்துள்ளனர். இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில்.
भारत माता की। ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவிய சூழலில் பாகிஸ்தானுடனான தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக பிரதமர் மோடியையும் மத்திய பாஜக அரசையும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விமர்சித்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பிற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி சரணடைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நரேந்தர் சரணடைந்தார் என்ற முழக்கத்தை சமூக வலைதளங்களில் காங்கிரஸ் பரப்பி வருகிறது. இந்த சூழலில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நியூஸ் 18 நெட்வொர்க் பொதுமக்கள் மத்தியில் 5 கேள்விகளை முன்னிறுத்தி சர்வே எடுத்தது. 2 நாட்கள் நடைபெற்ற சர்வேயில் இணையதளம், சமூக வலைதளம், QR கோட் வாயிலாக 14,671 பேர் கலந்து கொண்டனர். முதலாவதாக நரேந்தர் சரணடைந்தார் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளும்படி உள்ளதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு இல்லை என 87.55% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மீதான தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதன் மூலம் தேச நலனை விட்டுக் கொடுத்து விட்டதாக கருதுகிறீர்களா என்ற கேள்விக்கு 75.65% பேர் ஆம் என பதிலளித்து மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல தேச பாதுகாப்பு விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலுவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக கருதுகிறீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு 88.6% பேர் ஆம் என பதிலளித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கருத்துக்கள் பாதுகாப்பு படைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இருக்கிறதா என்ற கேள்விக்கு 86.27% பேர் இல்லை என பதிலளித்து காங்கிரசுக்கு எதிரான மனநிலையை வெளிப்படுத்தியுள்ளனர். இறுதியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் அயூப் கானுடன் சேர்ந்து கையெழுத்திட்டு ஜவஹர்லால் நேரு தேச நலனை விட்டுக் கொடுத்து விட்டதாக பாஜக கூறி வருவதை ஏற்கிறீர்களா என்ற கேள்வி பொதுமக்கள் முன் எழுப்பப்பட்டது. இதற்கு 83.38% பேர் ஏற்கிறோம் என பதிலளித்துள்ளனர். இந்திய ராணுவத்தின் ஈடு இணையற்ற வீரத்தையும் துணிச்சலையும் ராகுல் காந்தி சரணடைதல் என குறிப்பிடுவது அவர்களையும் 140 கோடி மக்களையும் அவமதிக்கும் செயல் என மத்திய அமைச்சர் JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கருத்தை பாகிஸ்தானியர்கள் கூறியிருந்தால் அவர்களை பார்த்து சிரித்திருப்போம். ஆனால் ராகுல் காந்தி கூறியிருப்பது தேச துரோகத்திற்கு ஒப்பானது என கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் சர்வேயில் பங்கேற்ற பெரும்பாலானோரும் இதே மனநிலையை வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் பொறியியல் விண்ணப்ப அவகாசம் முடிவடைந்துள்ள நிலையில் அதிகபட்ச விண்ணப்பங்கள் வந்துள்ளன. இது குறித்த புள்ளி விவரங்களை வரைகலை மூலம் பார்க்கலாம். பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமாக இருந்திருக்கு. அது சார்ந்த புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக விண்ணப்ப பதிவு செய்தவர்கள், அடுத்து கட்டணம் செலுத்தியவர்கள், சான்றிதழை சமர்ப்பித்தவர்கள், 3 விதமாக இந்த விண்ணப்பம் செய்தவர்கள் நாம பார்க்கலாம். இது விண்ணப்ப பதிவு செய்தவர்கள் மட்டும் அந்த எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. முந்தைய ஆண்டுல அது 2.5 லட்சம், 2023 2.28 லட்சம், 2022 2.11 லட்சமாகவும், 2021 2 லட்சத்திற்கு குறைவாகவும் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த 3 லட்சம் பேரும் கலந்தாய்வுல பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்ததாக இருக்கிற அந்த எண்ணிக்கை கட்டணம் செலுத்தியவர்கள், வெறும் பதிவு மட்டும் செஞ்சுட்டு விட்டுட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. கட்டணமும் சேர்த்து செலுத்தியவர்கள் 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. கடந்த ஆண்டு அது 2 லட்சமாக இருந்திருக்கு. 2023 2 லட்சத்திற்கும் குறைவாகவும், 22-21 அதை விட குறைவாகவும் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. சோ எல்லா நிலைகள்லையும் 2025 அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக சான்றிதழ்களை சமர்ப்பித்தவர்கள், இதற்கான அவகாசம் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதனால இந்த 2.26 லட்சம் அப்படின்றது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர்கள் தான் தரவரிசை பட்டியல் வெளியிடும் போது அவர்களோட பெயர்கள்லாம் தான் இடம்பெறும். ஏன்னா சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். 2024 அது 1.76 லட்சமாகவும், 2023, 22, 21 ஆண்டுகள் அதை விட குறைவாகத்தான் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இது ஒட்டுமொத்தமாக விண்ணப்பம் செய்தவர்களோட எண்ணிக்கை. இந்த விண்ணப்ப அதிகரிப்புக்கு கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI இதன் மீதான மோகம் முக்கியமான காரணம் அப்படின்னு கல்வியாளர்கள் தரப்புல சொல்லப்படுது. இடங்கள் நிரம்பியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல மொத்தமாக இருந்த இடங்களுமே 2022 விட 2023 அதிகமா இருந்திருக்கு. அதை விட அதிகமாக 1,79,950 கிட்டத்தட்ட 1,80,000 இடங்கள் 2024 இருந்திருக்கு. அதுல நிரம்பாமல் போன இடங்கள் கிட்டத்தட்ட 50,000 அப்படின்ற எண்ணிக்கையில் இருந்திருக்கு. 2023 இருந்த 1,45,000 இடங்கள்ல 41,703 இடங்கள் நிரம்பாமலே போயிருக்கு. 2022
ஒட்டுமொத்தமாக இருந்த 1,39,251 இடங்கள்ல 55,846 இடங்கள் நிரம்பாமலே போயிருக்கு. 2022 நிரம்பாமல் போன இடங்களோட சதவீதம் என்பது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி நிரம்பிய இடங்களும் 1,00,000க்கும் குறைவாகத்தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதோட ஒப்பிடும்போது அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அது அதிகரிச்சிருக்கு. இந்த ஆண்டும் அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. கொரோனா போல மற்றொரு வைரஸ் பரவ வாய்ப்பிருக்கிறதா என்பது குறித்து விஞ்ஞானிகளின் எச்சரிக்கை தொடர்பாக விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. கோவிட் பெருந்தொற்று காலத்தை நாம மறந்திருக்க மாட்டோம். அதே போலதொரு பெருந்தொற்று காலம் மீண்டும் வருமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. காரணம், விஞ்ஞானிகள் விடுத்திருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அதாவது, வௌவால்கள் மத்தியில இப்போ ஒரு வைரஸ் பரவி வருது. இது எதிர்காலத்துல மனிதர்களுக்கும் பரவும் அபாயம் இருக்கிறதா விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. அதாவது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது HKU5 வைரஸ் தொடர்பான ஆராய்ச்சி. இது கொரோனா தொற்றுக்கு காரணமா இருந்த MERS-CoV அப்படின்ற வைரஸோட தொடர்புடைய ஒரு வைரஸ் தான். இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் உயிரணுக்களை, அதாவது செல்ஸை தாக்கக்கூடிய வகையில இது இருக்கு. இதே போலதான் கொரோனாவுக்கு காரணமான அந்த MERS-CoV வைரஸும் செல்ஸை தாக்கி நமக்குள்ள பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுல ஏற்பட்ட உயிரிழப்புகள் பத்தி நமக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. இப்போ SARS-CoV-2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொரோனாவுக்கான அந்த வைரஸ் காரணமா ஸ்பைக் புரோட்டீன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுல அது இருக்கும். அது மூலமா தான் அது மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அதாவது நம்மளுடைய உடம்புல ACE2 அப்படின்ற ஒரு ரிசெப்டார் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்துல நாம பார்க்கக்கூடிய இதுதான் ஸ்பைக் புரோட்டீன் சொல்லுவாங்க. இது மூலமா தான் அட்டாச் ஆகி அது எல்லா இடங்களுக்கும் பரவ தொடங்குச்சு, குறிப்பா மனிதர்களுக்கு. அந்த வகையில இந்த தன்மை இந்த HKU5 வைரஸுக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது இதை ஒரு கணிப்பா தான் அவங்க பார்க்கறாங்க. இப்போ வௌவால்களுக்கு அது ஏற்கனவே பரவி இருக்கு. வௌவால்கள் கிட்ட இந்த வைரஸ் இருக்கு. அது ஒரு ஸ்பீஷீஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கு பரவக்கூடும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சீனாவில் மிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கீரி அதுக்கும் பரவி இருக்கு. அப்போ ஒரு ஸ்பீஷீஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கு அது பரவும் அப்படின்றது ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இந்த விஷயத்தினால தான் மனிதர்களையும் இது வரும் காலத்துல தாக்கக்கூடியது அப்படின்ற ஒரு கணிப்பை வெளியிடுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா அதுக்கு இன்னும் ஒரு படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மனிதர்களுக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இதை AI மூலமா ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சாங்க. AIல இது தொடர்பான ரிசர்ச் பண்ணப்பட்ட போது AIயும் அதே மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷனை தான் சொல்லியிருக்கு. இது பிற்காலத்துல மனிதர்களை தாக்கக்கூடிய வகையில மரபணு மாற்றம் இதுல ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை AIயும் சொல்லியிருக்கு. சரி, இது அச்சம் கொள்ளக்கூடிய ஒன்றா அப்படின்னு கேட்டா இது நிச்சயமா பரவும் அப்படின்னு இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா இதுல முழுமையான ஆராய்ச்சியை இவங்க மேற்கொள்ளல. ஆனா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதனால இப்போது அச்சப்பட தேவையில்லை. ஆனாலும் நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம்தான். நாம ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கையில் இளம் வாக்காளர்களுக்கு முன்னுரிமை அளிக்க மாவட்ட செயலாளர்களை அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் கடமைக்காக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஓராண்டே உள்ள நிலையில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக வேகமாக காய் நகர்த்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக திமுகவில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது தொடர்பான ஓரணியில் தமிழ்நாடு என்ற சிறப்பு தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தை செயல்படுத்துவது தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். ஒவ்வொரு பூத்திலும் 30% வாக்காளர்களையாவது சேர்க்க வேண்டும் எனவும் அதில் இளம் வாக்காளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அதே நேரத்தில் கடமைக்காக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் என நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்ட அவர் உறுப்பினர் சேர்க்கையின் போது வாக்காளர்கள் முன்வைக்கக்கூடிய குறைகளை கேட்டு அதற்கு பொறுமையுடன் பதிலளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல திமுகவின் திட்டங்களை மக்களிடம் விளக்கி உறுப்பினர்களை சேர்க்கவும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுடன் கூட்டம் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார்.
மக்களை சந்திக்க புறப்படும் திமுக நிர்வாகிகளின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் பரப்புரையை தற்போதே தொடங்கும் விதமாக மக்களை சந்திக்க திமுக நிர்வாகிகள் புறப்பட உள்ளதாகவும் தனது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.